ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பேக் பெயின் வந்துட்டு எனக்கு அடிக்கடி வந்து ஏற்படுது. என்ன ரீசன்னே தெரியல. பீரியட்ஸ் டைமில் மட்டும் இல்லாமல் அந்த டைம்லேயுமே வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். பாதி பெண்களுக்கு வந்துட்டு இது தெரியறதில்ல. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஏஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா டீனேஜர்லேருந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய பெண்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மற்ற டைம்லேயும் வந்துட்டு அப்பர் பேக் பெயின் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் வந்து தொடர்ந்து பண்ண முடியல, ஜெல்ஸ் போட்டாலும் அந்த உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் வருது பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் அப்படின்னா உங்களுடைய இன்னர் வந்து நீங்கள் சரியாக போடுறதில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது உங்களுடைய மார்பகங்களை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிட்டடான உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி பிரேசியர் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பேக் பெயின்ஸ். இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இதை ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிரேசியரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஹைட்டாக லீனாக தான் இருப்பேன், ஆனால் வந்துட்டு நான் கொஞ்சம் பெண்ட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிறேன், எனக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உங்களுடைய பாடி வந்து என்ன ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஆனால் வந்துட்டு நீங்கள் போடக்கூடிய இன்னர் வந்து கரெக்டான சைஸில் வந்து இருக்கணும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டடான பிரேஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுவும் குறிப்பாக வந்துட்டு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான சைஸில் வந்துட்டு இருக்கணும். கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். என்ன ப்ரா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கூடிய ப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா அப்படின்னு அவைலபிளாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ப்ரான்னு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுடைய பேக் பெயின் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். சாகி பிரெஸ்ட்டாக இருக்குது, மார்பகங்கள் வந்து தொங்குன நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கிடைக்கும். பேக் பெயினும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இன்னர்ஸ் வந்து வியர் பண்ண மாட்டாங்க. ஒரு 20% உமன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க மதர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னர் வியர் பண்ணி ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பின்னாடி பேக் பெயின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து தவிர்க்கணும். ஃபீடிங் ப்ரானே வந்துட்டு விற்கும், அதில் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய மார்பகங்களில் வந்து எல்லாமே கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும், ஸ்ட்ரெச்சியாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அந்த மசில்ஸ்லாம் டைட்டன் ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபிட்டடான ப்ரா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபிட்டடான ப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸ் ப்ரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வராமல் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கியமாக சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா யூஸ் பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஏஜில் இருக்கிறவங்க, 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு ஹெவி பஸ்ட்டாக இருக்கிற உமன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கட்டுவாங்க, ப்ளவுஸ் போடுவாங்க, ப்ளவுஸ்க்குலாம் வந்துட்டு ப்ராஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் மேஜர் ரீசனாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் நீங்கள் வந்து ஃபிட்டடான ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டாலும் ப்ரா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபிட்டடாக இருக்கும். டெய்லி சாரீ யூஸ் பண்ணுற மதர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். நார்மலாக ஃபிட்டடான ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி வேர் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படி பேக் பெயின் வராமல் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏஜ் வைஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு சாகி பிரெஸ்ட்டு முன்னாடி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால அல்லது தொங்குன நிலையில் இருக்கிறனால நம்மளையே அறியாமல் நம்ம கூண்டு போடுற பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு பேக் பெயின்ஸ் வந்து கழுத்தில் இருந்து முதுகு வரைக்கும் வரக்கூடிய பேக் பெயின் வந்துட்டு டெய்லியும் நம்ம வந்து சஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ப்ராலேயே வந்துட்டு கிராஸாக இருக்கும்,
எக்ஸ் டைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணும்போது பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பேக் சைடு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கூணு போடாமல் வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு தன்னோட சைஸ் என்ன, கப் சைஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணணும், எந்த மாதிரி வந்துட்டு கப் சைஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஃபிட்டாக போட்டுக்கோங்க. சம்மர் சீசன் வர்றதுனால பிளாக் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரு இல்லாட்டி கலராக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. பிளாக் வந்து சும்மா பார்டரில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கும்போது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது அப்படிங்கும்போது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள இன்னர் வந்து பிளாக்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு உங்களுக்கு வந்து அன்ஈஸியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு நார்மல் பிரேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி போடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 1 ஹவருக்கு அந்த மாதிரி வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த இன்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.